ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லிகேட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸில் உள்ள ஒரு டாபிக். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு டாபிக். இது படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மளை பற்றி நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம ஏன் நடக்கிறோம், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இது. சரி வாங்க, வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம இன்னொரு டாப்பிக்கு போவோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன். ஒரு ஆர்கன் அப்படின்னா என்னங்க? ஃபஸ்ட் நான் ஒரு ஆர்கனுக்கான டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம செல் பார்த்தோம். ஒரு செல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த டிஷ்யூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆர்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பாடி ஆர் லிவிங் பாடி நம்மளுக்கு உருவாகும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் பாடிங்கிறதுனால நான் இங்கே ஹியூமன் பாடி இருக்கிறேன். ஃபஸ்ட் செல், டிஷ்யூ, organ and human body. So இந்த பேசிஸ் தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ the organ system is formed by the association of organs. ஓகேவா? ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கனுடைய ஒரு அசோசியேஷன், அதாவது எல்லா ஆர்கனும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் டிஷ்யூஸ். ஸோ ஒரு ஆர்கன் எதால் ஆர்கனைஸ் பண்ணுறது? திசுவால் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ அதனால ஒரு ஆர்கன் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா திசுவால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, திஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் விட் help the organism to perform various activity more efficiently. ஸோ ஒரு ஆர்கானிசம் ஒரு சில வேலைகளை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த ஆர்கன் சிஸ்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத இங்கே இவங்க சொல்கிறாங்க. ஸோ a group of organ that worked together to perform a particular function is known as ஆர்கன் சிஸ்டம். ஸோ ஒரு கூட்டு அமைப்பாக ஒரு ஆர்கன்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஒரே செயல்பாடை செய்யுது. அதை தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஹியூமன் பாடியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8 மேஜர் ஆர்கன் ஒன்று இருக்குது. ஸோ 8 மேஜர் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம், மஸ்குலார் சிஸ்டம், digestive system, respiratory system, circulatory system, nerve system, endocrine system, exocrine system. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போது இன்னையுடைய கரண்ட் டாபிக். நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம இந்த 8 டாபிக் தான் படிக்க போகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் 4 மட்டும் தான் படிக்க போகிறோம். ஏன்னா நான் இந்த இதில் கொஞ்சம் டெப்த்தாக நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ மற்ற லெசன் மாதிரி இப்போ நான் நடத்துகிற கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மாதிரி நான் குடுகுடுன்னு ஓட முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் இதெல்லாம் நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இப்போ நீங்கள் வீட்டிலே நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வேரியாட்டி காட்டக்கூடிய ஒரு டாபிக். இது ஏன் நீ இப்படி சாப்பிட்ற, ஏன் நீ இப்போ கையை தூக்கும்போது ஏன் உனக்கு இப்படி மசில்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக பதில் சொல்லணும். ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 டாபிக் பார்த்துருவோம். நாளைக்கு மிச்சம் இருக்க 4 டாப்பிக்கை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கெலிட்டன் சிஸ்டம், அதாவது எலும்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் போன், கார்ட்ரேஜ் அண்ட் ஜாயின். ஸோ போன் அப்படின்னா எலும்புகள். ஓகேவா? கார்ட்ரேஜ் அப்படின்னா நொறுங்கக்கூடிய எலும்புகள். ஓகேங்களா? இப்போ இந்த காது எலும்புலாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ நீங்கள் அப்படியே காதில் தொட்டு பாருங்கள், அது கொஞ்சம் வளையிற எலும்புலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ட்ரேஜ் எலும்புகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ். இந்த பாருங்கள், இப்போ இந்த எல்போ நான் இப்போ உங்கள் கையை அப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி மூவ் பண்ணுறேன், பின்னாடி மூவ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ண முடிகிற ஒரு ஜாயின். ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ த போன் ப்ரொவைட் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த பாடி. ஸோ நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ரேம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் தான். த போன் அலாங் வித் த மசில் ஹெல்ப் அஸ் ஃபார் மூமெண்ட்ஸ் சச் ஆஸ் வாக்கிங், ரன்னிங், சூவிங், டான்ஸிங் எக்ஸட்ரா. ஸோ இந்த எலும்பு மற்றும் தசை ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுக்கு மூமெண்ட்டு, நம்ம ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், நம்ம டான்ஸிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா போன் அண்டு மசில்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு அடல்ட்டுக்கு, அதாவது ஒரு நல்ல வளர்ந்த ஒரு மனிதருக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா போன் பார்த்தீங்கன்னா 206 போன்ஸ் இருக்கும். ஸோ ஃபியூ கேட்ரேஜ் இருக்கும். இந்த நான் சொன்ன காது எலும்புகள், நொறுக்கக்கூடிய எலும்புகள் இருக்கும். அப்புறம் லெகமெண்ட் அண்ட்
டெண்டோன்ஸ் இருக்கும். ஸோ லிகமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் ஹெல்ப் இன் கனெக்டிங் த போன் அண்ட் போன். ஸோ ரெண்டு போனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உருவாகிறதுக்கு பேர் தான் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை பார்த்தீங்கன்னா ஸோ காலுக்கும் இப்போ தொடைக்கும் காலுக்கும் நடுவில் ஒரு எலும்பு இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம லிகமெண்ட் சொல்கிறோம். ஸோ இது என்ன கனெக்ட் பண்ணுது, இந்த எலும்பு அதாவது கால் எலும்பையும் தொடை எலும்பையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் சொல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் பாடியை செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இஃப் இட் இஸ் அன் ஆஃப்லைன் கிளாஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் பாட்டி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே என் காலை நான் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகேவா, ஸோ டெண்டான் என்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் அண்ட் போன்ஸையும் கனெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ நீங்கள் அப்படியே அந்த உங்கள் சதையை அப்படி பிடிச்சி இழுத்து பாருங்கள். இப்போ கையில் இருக்க சதையோ ஏதோ ஒரு சதையோ இழுத்து பாருங்கள். இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டுக்கு அப்புறம் உங்களோட இழுக்க முடியாது, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எலும்பு தட்டுப்படும். ஸோ இதுதான் டெண்டட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சதையும் இந்த எலும்பையும் ஒன்றா இணைக்கிறது பேர் தான் டெண்டட். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜர் போன்ஸ் இருக்குங்க. ஒன்று ஆக்சியல் போன், ஒன்று அப்பெண்டிகுலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சியல் போன் அப்படின்னா என்னென்னா ஸ்கல், அதாவது நம்ம மண்டோடு, வெர்டிபுலர் காலம் முதுகெலும்பு, ரிப்ஸ் கேஜஸ் அதாவது நம்ம நெஞ்செலும்பு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஆக்சியல் போன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான போன். அப்பெண்டிகுலர் போன் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் a bone of limbs along with the protocol and pelvic grids. Pectoral and pelvic grids இதெல்லாம் இருக்கிறது பேர் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன இந்த ஜாயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்பெண்டிகுலர் போன். இப்போ நான் கை கால் இதெல்லாம் வந்து அப்பெண்டிகுலர் போன். ஸ்கல், செஸ்ட் அண்டு பேக் போன்ஸ் ஆர் கரெக்ட் ஆக்சியல் போன். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல உட்காடுறீங்க, உட்காந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க உங்களோட பாடி மூவ்மெண்ட்டை. இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை சிமிட்டிங்கன்னா எந்த மசில் மூவ் ஆகுது? இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படி மசில்ஸ் இல்லை, இங்கே போன்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ எந்த போன் யூஸ் ஆகுது? ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் உங்களோட மூச்சு உள்ளே வந்துட்டு வெளில போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எந்த இடம் மூவ் ஆகுது? செஸ்ட் மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஒரு நோட் புக்கில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா, அடுத்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சியல் போனை பற்றி கொஞ்சம் விலாவரியாக படிக்க போகிறோம். ஸோ ஸ்கல்லு தான் வந்து இருக்கிறதுலே வந்து நம்மளுக்கு வந்து மேடப் ஆஃப் க்ரோனாடிக்கல் போன் அண்ட் ஃபேஷியல் போன். நம்ம தலை தான் நம்மளுக்கு வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த தலை பிரதானமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 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 ஃபேஷியல் அமைப்பு தர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போன் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மிகப்பெரிய வேறு என்னென்னா நமக்கு ஃபேஸ்க்கு ஸ்ட்ரக்சர் தரது இல்லாமல் நம்மளுடைய பிரெயினை பாதுகாக்கிறது தான் இதோட மிகப்பெரிய வேலை. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டஸ்ட் போனாக இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. மற்ற போனை தவிர இது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு போன். ஸோ இது வந்து நம்ம பிரெயினுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாத அளவுக்கு நம்ம கடவுளை வந்து எந்த மாதிரி அமைச்சிருப்பாருனா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைச்சிருப்பாரு. நீ வந்து ரொம்ப ஹார்டான போன். மற்ற போனோட இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க சில பேர் விழுந்து கை உடஞ்சி பார்த்துருக்கீங்க, கால் உடஞ்சி பார்த்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் சம்படி ஹேவ் பேக் பெயின். ஸோ இதுவரை யாருக்காச்சும் தலையில் அடிபட்டு தலை எலும்பே நொறுங்கி போகிற அளவுக்கு இட் ஹேவ் கிராக்ஸ், ஒரு கிராக் இருக்கும். ஓகேவா, அதில் கிராக் இருக்கும். கிராக் வந்து இட் மைட் ஹேப்பன். ஆனால் வந்து உடையிற அளவுக்கு சுக்குநூறாக உடையிற அளவுக்கு அது மாதிரி ஒன்றுமே முடியவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கல் தான். ஓகேவா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆடிட்டரி ஸ்கல்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பேக்கல் கேவிட்டி அதாவது மொலசஸ், இன்செசஸ், ஸ்டெப்டாஸ் இதெல்லாம் வந்து அதோடைய போன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த செப்டாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காதுகிட்ட ஒரு எலும்பு இருக்கும். ஸோ இதான் ரொம்ப சாஃப்டஸ்ட் எலும்பஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவர் ஜா இஸ் லார்ஜர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தேன் த அப்பர் ஜா. ஓகேவா, ஸோ அப்பர் ஜாவில் இந்த ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த லோவர் ஜா கீழ் தாடை இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வெர்டிபிரல் காலம் அப்படின்னா என்ன? முதுகெலும்பு. ஸோ இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் பேஸ் ஆஃப் ஸ்கல். ஸோ இது வந்து கழுத்து அதாவது அந்த தலையில் இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடக்ட் ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டு வரையும் இது வந்து போகுது. ஸோ இது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்சல் சீரியஸ்லி அரேஞ்சு போனாக இருக்குது. ஸோ இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிறக்கூடிய ஒரு போனாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்கல் இருக்கும். ஓகே,
இந்த இடத்துல ஒரு நம்மளுடைய ஸ்கல் இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஆக்சியல் போன்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு போன் உருவாகும். ஸோ இதுதான் நம்ம ரிப்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரிப்ஸ், இது வந்து பேக் போன், அதாவது பேக் போன், vertebral column, இது ஸ்கல். அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஸ்கல். ஆக்சுவலி வந்து என்னோடய டயக்ராம் நான் இன்னும் நல்லா போடுவேங்க, எனக்கு இந்த டேபில் எனக்கு டயக்ராம் வர மாட்டேங்குதுங்க. ஓகேவா? தென் ரிப்ஸ்னால் என்ன? இந்த நெஞ்செலும்பு நான் சொன்னேன்ல. ஸோ ஒரு 12 பேர்ஸ் கொண்ட ஒரு எலும்பு தான் நம்ம ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய லங்ஸ் அண்ட் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் லிம்ஸ் அப்படின்னா த மேன் ஹாவ் 2 pair of limbs, namely limb, upper limb and lower limb. upper limb அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் limb, லோவர் limb அப்படி பார்த்தா ஹைட் limb அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்ம இந்த டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஸ்கல், இது வந்து ரிப்ஸ், இது வந்து ஸ்பைனல் காலம், ஸ்பைனல். ஓகேவா? இது வந்து உலான். எது? இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உலான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொடை எலும்பு இருக்குது, அதாவது இந்த இடுப்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தொடை எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபீமர். இங்கே இருக்க எலும்பு, அதாவது தொடை எலும்புக்கு கீழே கால் எலும்பு நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா திபியா. ஸோ இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். தென் த லிம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் அண்ட் ரைட்டிங். ஸோ நம்ம ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ நம்மளுக்கு யூஸ் ஆகிறது பார்த்தா நம்ம லிம்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ guardless அப்படின்னா the four limbs and hind limbs are attached with the axial skeleton is held with the help of Proctus and Pisces expert ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4 லிம்ஸ்லாம் அந்த ஹைண்ட் லிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இடுப்பு எலும்பு மூலியமாக வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த முதுகெலும்பு வந்து அப்படியே ஒரு இதில் வந்து இடுப்பு எலும்பாக கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து பெக்ட்ரோலா அண்டு பெல்சிவி. ஸோ இது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கையில் வந்து ஒரு கட்டையை வச்சு கட்டிடுங்க. ஓகே? அப்போ உங்களால் மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ த சிங்கிள் போன் கேனாட் பி பெண்ட். ஓகேவா? ஸோ ஒரே போனால் பெண்ட் ஆக முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பஸ், நம்ம பார்த்தோம்னா காது எலும்பு, அதான். லாங்கஸ்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூமர், அதாவது தொடை எலும்பு. ஓகேவா? ஒரு ஒரு குழந்தை பிறந்தோடனே அதுக்கு வந்து 300 எலும்புகள் இருக்குங்க. ஸோ வளர அது மற்ற எலும்பெல்லாம் மெச்சூர் ஆகி பெரிய எலும்பு ஆகும்போது மற்ற எலும்பெல்லாம் வந்து அதுவாகவே அது இருக்கும். பட் அதோட யூசேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ மொத்தமாக எவ்வளோ எலும்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்டுக்கு வந்து 206 எலும்பு இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 300 போன் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து மஸ்குலார் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அது அங்கே இது இருக்குதுனா டேப் இருக்குதுனா மறைச்சிச்சு. ஸோ மஸ்குலார் சிஸ்டம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஸ்குலார் சிஸ்டம் அலாங் வித் த ஸ்கெல்டன் அண்ட் த நர்வ் சிஸ்டம். ஸோ இன் அவர் பாடி வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மஸ்குலார் சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்வ் சிஸ்டம் இருக்கும், ஒரு ஸ்கெல்டன் சிஸ்டம் இருக்கும். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட மஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மசில் கேன் பி கான்ட்ராக்ட், அதாவது வந்து சுருங்க முடியும், அதனால வந்து நம்ம பாடி வந்து மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு மெயின்டைன் திஸ் போஸ்டர் தேர் ஆர் த்ரீ டைப் ஆஃப் மசில்ஸ். ஓகேவா? ஒன்று ஸ்கெல்டன் மசில், ஸ்கூட் மசில் அண்டு கார்டியாக் மசில். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டு மூவ் அவர் லோவர் ஆர்ம், நம்மளுடைய ஆர்மன் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைசப்ஸ், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது? ஓகேவா? ஸோ இப்படி இதான் என்னோடய ஆர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய ஆர்ம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பேர் தான் பைசப்ஸ், இது வந்து ட்ரைசப்ஸ். ஓகேவா? இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு வந்து இங்கே இருக்க மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, அதாவது சுருங்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலும்பு இந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஆனால் இப்போ நான் கையை இப்படி விரிக்கிறேன். ஸோ இப்படி விரிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எலும்பு, அதாவது இங்கே இருக்க மசில்ஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது பைசப்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது, இது வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ ஓகேவா? அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதான் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, நான் சொன்னது தான். ஸோ நீங்கள் படிச்சுருங்க.
ஸோ இப்போ வந்து ஒரு மசில்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மசில்ஸ் ஆஃப் அ பாடி கேன் ஒன்லி புல் அண்ட் தே கேனாட் புஷ். ஓகேவா, அதால் ஒன்று இழுக்க தான் முடியுமே தவிர திருப்பி அதை ரீகெயின் பண்ண முடியாது. ஸோ two muscles are required to move or a joint of a bone joint. ஸோ ரெண்டு மசில் தேவைப்படுது. உங்களோட ஒரு ஜாயிண்ட் நீ மூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மசில் தேவைப்படுது. when one muscle is contract and the other muscle is relax. நான் சொன்னேன்ல ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரைசெப்ஸ் இது ஆகும்போது உங்களுக்கு பைசெப்ஸ் இருக்கும். ஸோ பைசெப்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரைசெப் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the lower arm and up and down, the two cases the biceps and triceps are required. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது ட்ரைசெப்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு பைசெப் ரிலீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா skeletal muscles. The skeletal muscles in our body are made attached with the muscles. Bones. ஸோ போனோட ஒரு அட்டாச் ஆகிருக்க மசில்ஸ் தான் நம்ம வந்து skeletal muscles அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வாலண்டியர் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. ஏன் அப்படின்னா they can be controlled பை அவர் வில். ஸோ நம்மளால் இஷ்டத்துக்கு அதை செயல்படுத்த முடியும். இப்போ நான் வந்து நினச்சேன்னா என்னோடய கையை மடக்க முடியும், ஸோ விரிக்க முடியும். ஸோ இது வந்து வாலண்டியராக நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் இது பண்ணேன்னா, இப்போ எந்திரிச்சு நின்றுனா என்னோடய தை மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகும், அப்புறம் உட்காந்துனா அது லூஸ் ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வாலண்டியர் மசில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ்லாம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் அண்டு யூரினரி ட்ராக். இப்போ வந்து நம்ம வயிறு அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா இன்வாலண்ட்ரி மசில்ஸ், அதாவது நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம மசில்ஸை என்ன பண்ணுவோம், இப்போ நான் அது பண்ணுற மாதிரி வயிற்றில் இருக்க மசில்ஸை நம்மளால் மூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஓகேவா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து கார்டியாக் மசில்ஸ். ஸோ கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்க மசில்ஸ் தான் நம்ம கார்டியாக் மசில்ஸ் சொல்லுவோம். இங்கே வந்து ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் கண்டினியூஸ் ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டு ஒரு மசில்ஸ் தான். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஃபஸ்ட்டு உறிஞ்சும் அப்புறம் ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஹார்ட்டை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டப் ஃபீல் ஆகுது பற்றிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மசில்ஸ் வந்து நம்ம வந்து கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் அசோசியேட்டட் கிளாண்ட். ஸோ ஒரு அதாவது வாயில் இருந்து நம்மளுடைய வயிறு வரைக்கும் உள்ள போகக்கூடிய அந்த அலிமெண்ட்ரி கெனாலையும் பற்றியும் சில கிளான்ஸை பற்றியும் படிக்கிற ஒரே ஒரு இது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிஸ்டம் விச் இன்வால்வ் த கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் டு அ சிம்பிள் ஃபார்ம் அண்ட் அப்சர்வ் த டைஜஸ்டிவ் ஃபுட். ஓகேவா. ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதை வந்து சிம்பிள் காம்பவுண்டாக அதை மாற்றுறது, அதாவது குளுக்கோஸாக மாற்றுது. ஸோ வாட் எவர் மேபி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ் நம்ம எல்லாமே தான் கலந்து சாப்பிட்றோம். ஸோ தட்ஸ் கால் பேலன்ஸ் டயட். ஸோ இதை நம்ம சிம்பிளாக அவங்க வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி ஸோ அதில் இருக்க அந்த இதை வந்து எனர்ஜியை சக் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஒரு வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அசோசியேட்டட் இதில் வந்து அலிமெண்ட்ரி கிளாண்டில் என்னென்ன கிளான்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட், லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு கிளாண்ட். ஓகேவா. ஸோ த secretor enzyme which help in the process of digestion the food and the digestive tract is alimentary canal. ஸோ இந்த மாதிரி ஒரு என்சைம் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஃபுட் ப்ராசஸ், அதாவது நம்ம அலிமெண்ட்ரி கெனால்லேருந்து ஃபுட் ப்ராசஸ் ஆகி நம்மளுடைய டைஜஸ்டிவ் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த அலிமெண்ட்ரி கெனால்ஸ் இஸ் அபவுட் 9 மீட்டர் லாங். ஓகேவா. ஸோ நம்ம வாயிலிருந்து அந்த 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 ஃபுல் கெனால் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 9 மீட்டர் லாங் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்டொமக் இஸ் த மேஜர் ஆர்கன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஸோ நம்ம அதாவது நம்ம ஃபுட் மெட்டீரியல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டொமக் தான். ஓகேவா. ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் இன் அ ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ சிறுகுடல் மூலியமாக நம்மளுடைய சாப்பிட்ட சத்துக்கள்லாம் இது எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ சாப்பிட்றேன். ஸோ மவுத்தில் போகுது. ஸோ மவுத்தில் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவாவோட நம்மளுடைய எச்சிலோட அந்த ஃபுட்டை வந்து சின்ன சின்ன போலஸ், அதாவது உருண்டையாக உருட்டுது.
நம்மளால் வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே முழுங்கிட முடியாது. ஸோ அதை மென்று அதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி, ஸோ இந்த மாதிரி ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஈசோஃபேகஸ் மூலியமாக வயிற்றுக்கு போகும். ஸோ சலைவரி எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ வந்து அது வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். ஓகேவா? இந்த ஸ்டொமக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்படியே டைஜஸ்ட் பண்ணுது. எப்படி? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வச்சு இதை அப்படியே டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ இதை டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்க்கு அனுப்புது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து வெள்ளை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கல. ஸோ இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் இது வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணுது அந்த எனர்ஜியை. அப்சார்ப் பண்ணிவிட்டு இதை லார்ஜ் இன்டெஸ்டைனில் தருது. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியேற்றம் பண்ணிடுது. ஸோ இதில் லிவர் வந்து பார்த்திங்கன்னா, லிவர் கேரி த நியூட்ரிஷன் ஃப்ரம் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் பாஸ் த்ரூ த லிவர்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வர அந்த டைஜஸ்டிவ் மெட்டீரியல்லாம் இதுக்கு போய் சுத்திகரிப்பு பண்ணி திருப்பி பிளட்டில் கலந்து விட்டுரும். அது வந்து நம்மளுடைய எனர்ஜியை நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்ட்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத், vocal cavity, பிரானஸ், ஈசோஃபேகஸ் அதாவது ஃபுட் பைப், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆனஸ் இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கிளாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலைவரி கிளாண்ட், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், லிவர், பேங்க்ரியாட், இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து நான் 4 டாபிக் முடிக்கணும். ஸோ டூ டு த டைம் கன்சம்ஷன் என்னால் வந்து இதை வந்து முடிக்க முடியல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்து நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீகேட். மீட் யூ அண்ட் பார்ட் 2.